ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்து நிலம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஜோதிட நண்பர்கள் குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் ஆசான்களுக்கும் இனியவன் பரமத்தி வேலூர் சத்தியசீலனின் இரவு வணக்கங்கள். நடுவர் அவர்களே, இன்று இந்த பட்டிமன்றத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஜோதிடத்தில் பலன் கூற பெரிதும் உதவி செய்வது காலபுருஷ ஜாதகமா ஜனனகால ஜாதகமா என்பதில் காலபுருஷ ஜாதகமே என்ற அணியில் என் வாதத்தை உங்கள் முன் வைக்கின்றேன். நடுவர் அவர்களே, காலபுருஷன் என்பவன் வாஸ்து புருஷனோ அல்லது பக்கத்து வீட்டார் புருஷனோ என்று யாரும் எண்ணி நகையாடி விடக்கூடாது. காலபுருஷன் தான் ஜோதிடத்தின் மூலமே. எப்படி கடவுள் நானின்றி இவ்வுலகில் எதுவும் அசையாது என்றானோ அதுபோல காலபுருஷன் இன்றி எப்பலனும் ஜோதிடத்தில் கிடையாது என்பதை அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, இதற்கு ஒரு உதாரணம் கூறினால் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். உதாரணமாக, ஒரு மாருதி நிறுவனத்தில் கார் ஒன்றை வாங்கினோம் என்றால் அந்த காருக்கு உத்தரவாதம் அளிப்பதும் அதற்கான சேவையை உறுதி செய்வதும் மாருதி நிறுவனமே தவிர அதன் ஏஜெண்டுகள் கிடையாது. இங்கு மாருதி நிறுவனம் என்பது காலபுருஷன் ஜாதகம் போல பலன் சொல்பவன், ஏஜெண்ட் என்பவன் தனி மனிதன் ஜாதகம் போல வழித்தடமே. ஒருபோதும் காலபுருஷன் இல்லாமல் தனிமனிதன் ஜாதகம் பலன் சொல்லி விடாது என்பதை இங்கு ஆணித்தனமாக பதிவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, இன்னும் சொல்ல போனால் நான் 12 லக்னங்களையும் இங்கு விவரித்து காட்டுகின்றேன். இந்த பட்டிமன்றத்தில் வாதாட வந்திருக்கும் அனைவருமே திருமண பொருத்தம் பார்க்கின்ற போது செவ்வாய் சுக்கிரன் பொருத்தம் பார்க்கின்றோமே, அது எந்த அடிப்படையில் என்று எனது எதிரணியினருக்கு தெரிந்திருந்தால் அவர்கள் அனைவரும் என்னணிக்கு வந்திருப்பார்கள். இங்கு செவ்வாய் என்பவன் காலபுருஷின் லக்னாதிபதி, மேசத்திற்கு அதிபதி, ஆணுக்கு காரகன். சுக்கிரன் என்பவன் காலபுருஷனின் கலத்திரஸ்தானாதிபதி, துலாத்திற்கு அதிபதி, பெண்ணுக்கு காரகன். அதனாலேயே ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரனை கலத்திர காரகன் என்றும் பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாயை கலத்திர காரகன் என்றும் கூறுகின்றோம். இதையெல்லாம் என் எதிரணியினர் மறந்து விட்டார்கள் போல தனிமனித ஜாதகமே பலன் கூற பெரிதும் உதவி செய்கிறது என்ற அணியினர் திருமண பொருத்தத்தில் செவ்வாயும் சுக்கிரனையும் தவிர்த்துவிட்டு சந்திரனுக்கும் சனிக்கும், சூரியனுக்கும் சனிக்கும் அல்லது குருவுக்கும் புதனுக்கும் பொருத்தம் போட்டு விடுவார்களா? நடுவர் அவர்களே, நாம் கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்க வேண்டும். சுக்கிரன் இன்றி நமது பொருளாதாரம் இல்லை, இதை அனைவரும் அறிந்ததே. இது எந்த அடிப்படையில் தெரியுமா? சுக்கிரன் காலபுருஷனின் தனஸ்தானாதிபதி. அதனாலேயே சுக்கிரனை பணத்துக்கு காரகன் என்றோம். நடுவர் அவர்களே, நமது எண்ணம், எழுத்து, அறிவு, ஆற்றலுக்கு புதனை காரகன் என்றோம். அது ஏன் தெரியுமா? எண்ணம், எழுத்து, அறிவு, ஆற்றலுக்குரிய 3ஆம் பாவத்திற்கு புதனே அதிபதி. அதனால் அவன் அதற்கு காரகனானான். நடுவர் அவர்களே, தாய்க்கு காரகன், மனதுக்கு காரகன், சுகத்திற்கு காரகன் சந்திரன் என்றான். அது ஏன் தெரியுமா? அவன் காலபுருஷின் 4ஆம் அதிபதி, கடக லக்கணத்திற்கு நாயகன், கடகராசி நாயகன் சந்திரன். நடுவர் அவர்களே, சூரியனை பெண்ணின் வயிற்றில் வளரும் கருவிற்கு காரகன் என்றான். அது ஏன் என்று என்றாவது யோசித்ததுண்டோ? ஏனென்றால் அவன் காலபுருஷின் 5ஆம் அதிபதி, புத்திரஸ்தானாதிபதி. நடுவர் அவர்களே, கடனுக்கு காரகன் புதன் என்றான். ஒருவருக்கு எந்த ஒரு லக்னமானாலும் புதன் தசையோ புத்தியோ நடப்பில் உள்ள போது சுபகடனோ அசுபகடனோ நோயோ கட்டாயம் ஏற்படுகிறதே. இது காலபுருஷனின் சதி அல்லவா? அவன் கொடுக்கும் பலன் அல்லவா? இதையெல்லாம் நாம் ஒதுக்கிவிட முடியுமா? நடுவர் அவர்களே, அடுத்து 8ஆம் பாவம் என்னும் விபத்தும் அறுவை சிகிச்சையும் செவ்வாய் என்று நடந்து விடுமா? 7ஆம் பாவத்தை ஏற்கனவே செவ்வாய் சுக்கிரனில் பார்த்து விட்டதால் நான் 8ஆம் இடத்தை தொடுகின்றேன். நடுவர் அவர்களே, அடுத்து 8ஆம் பாவகம் என்னும் விபத்தும் அறுவை சிகிச்சையும் செவ்வாயின்றி நடந்து விடுமோ? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவன் காலபுருஷன் 8ஆம் அதிபதி அல்லவா? 8ஆம் இடம்தான விபத்தையும் அறுவை சிகிச்சையும் கூறுகின்றது. அதனாலேயே செவ்வாய் அதற்கு காரகம் பெற்றான். அதைத்தானே நீங்கள் தனிமனித ஜாதகத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். காலபுருஷனின்றி தனிமனித ஜாதகம் வேலை செய்து விடுமா? நடுவர் அவர்களே, காலபுருஷின் 9ஆம் அதிபதி குரு லக்கணத்தில் திக்படம் அடைகின்றானே, ஏன் தெரியுமா? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்ற பழமொழிக்கு ஏற்ப தந்தையின் சாயலில் மகன் இருப்பான் என்ற ஒரு அற்புதமான விளக்கத்தை உள்வைத்தானே காலபுருஷன். யாரேனும் உணர்ந்தது உண்டோ? அதே லக்கணத்தில் தாத்தா என்னும் 5 கூடைய சூரியனை உச்சமடைய செய்து
தாத்தா தந்தை வழியில் வம்சத்தை காப்பவன் மகன் என்று தந்தையும் தாத்தாவும் செய்த பாவம் பேரனுக்கு என்று எவ்வளவு அற்புதமாக காலபுருஷன் மூலம் இறைவன் உணர்த்தியுள்ளான். நடுவர் அவர்களே, அதே 9ஆம் இடம் என்னும் தந்தையை 10ல் நீசம் அடையச் செய்துவதுடன் தாய் என்னும் சந்திரனை நிஸ்பலயம் அடையச் செய்து ஜாதகன் என்னும் செவ்வாயை உச்சமடைய செய்தது காலபுருஷன் தானே. தாய் தந்தைக்கு கர்மம் செய்வது மகனே என்ற உண்மையை எவ்வளவு அற்புதமாக உணர்த்தியுள்ளான் காலபுருஷன். நடுவர் அவர்களே, பேராசை என்னும் 11ஆம் இடத்தை சனியை நடுவர் அவர்களே, பேராசை என்னும் 11ஆம் இடத்திற்குரிய சனியை மனைவி என்னும் 7ஆம் பாவகத்தில் உச்சம் மற்றும் திக்பலம் அடையச் செய்து எதை உணர்த்துகின்றான் தெரியுமா? பெண் மீது ஆசை கொண்டால் சனி என்னும் பிச்சைக்காரகத்துவம் வேலை செய்து கடைசி வரை பிச்சைக்காரனாக இருப்பாயடா, பிச்சைக்காரன் ஆகிவிடுவாயடா. அதைத்தானே நாம் அனைவரும் பெண் என்னும் மனைவியிடம் உணவு உண்டு காலம் முழுக்க கணவன் என்னும் பெயரில் பிச்சை உண்டு வாழ்கின்றோமே. என்றாவது நாம் பிச்சைக்காரன் என்பதை நீங்கள் உணர்ந்ததுண்டா? நடுவர் அவர்களே, நாடி நரம்புகள் அடங்கிய கடைசி காலத்தில் மனைவி என்னும் சுக்கிரனை 12ஆம் பாவகத்தில் உச்சமடைய வைத்து தன் பாவத்திற்கு 12ல் மறைந்து தானும் மறைகிறானே காலபுருஷன லக்னாதிபதி. இதெல்லாம் தனி மனித ஜாதகத்தில் எவரேனும் அறிந்துவிட முடியுமா? பலன் வந்திடுமா? பலன்தான் கூறிட முடிந்திடுமா? நடுவர் அவர்களே, இறுதியாக ஒரு விளக்கத்தை கூறி கொண்டு எனது வாதத்தை முடித்துக் கொள்கின்றேன். கடக லக்னத்தில் பிறந்த ஒரு ஆண்மகனுக்கு திருமணம் என்பது தந்தைக்கு கருமம் செய்த பின்புதான் என்ற ஒரு அற்புத உண்மையை ஒரு தனிமனித ஜாதகத்தில் எப்படி ஒளித்து வைத்துள்ளான் தெரியுமா காலபுருஷன்? கடக லக்னத்திற்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானம் காலபுருஷனின் 10ஆம் இடமாக வருவதாலும் இதில் 9ஆம் அதிபதி குரு நீசம் அடைவதாலும் தந்தைக்கு கருமம் செய்த பின்பே கடகத்தில் பிறந்தவனுக்கு திருமணம் என்னும் பலனை மகரம் கொடுக்கும் என்பதை எப்படி அற்புதமாக மறைத்து வைத்துள்ளான் காலபுருஷன். இங்கு காலபுருஷனே முதலில் வேலை செய்கிறான். மகரம் காலபுருஷின் 10ஆம் இடம், கருமஸ்தானம். கருமம் வேலை செய்தவுடன் திருமணம் என்னும் பலன் நடக்கின்றது. தனிமனித ஜாதகம் 2வதாக இங்கு வேலை செய்கிறது. முதலில் காலபுருஷனே கர்மத்தை கொடுக்கின்றான். இதையெல்லாம் உணராமல் ஜோதிடம் என்னும் மறைபொருள் மறைந்து நின்றே பலன் தரும் என்பதை அறியாமல் என் எதிரணியினர் இங்கு வாதாட வந்துள்ளனர். அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி, பரமத்தி வேலூர் குமரா, காவடி பிரியா, பச்சைமலை பக்தா, குகனே குமாரா, சேவல்கொடி வேலவனே, என் நண்பனே, நல்லதொரு தீர்ப்பை வழங்கிடுவா என வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.